அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கல்லிடைக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அழகான ஒரு பாலத்தில் நின்று இந்த காலை தியானத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பின்னணியிலே இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தில் எருசலேமிலே நடந்த அந்த பண்டிகைக்கு அவர் போனார். பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் சத்தமாய் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஓ தாகமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், இலவசமாய் ஜீவ தண்ணீரை அருந்துங்கள் அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, ஒரு தேசத்தை, ஒரு ஊரை, மக்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணீர், இந்த தண்ணீர் தேவைக்காக தான் விதமான ஆறுகள் எல்லாம் உருவாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றை உருவாக்கி இந்த ஆற்றின் தண்ணீரினாலே மக்களுடைய தாகம் தீர்ந்து போகிறது. அதைவிட ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான தேவை ஜீவ தண்ணீர். சமாரியா பெண்ணிடம் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், மகளே, நான் சொல்கிறத நீ நம்பு. இந்த கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் தருகிற தண்ணீரை அருந்துகிறவன் ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான், அவன் திருப்தியாயிருப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய தாகம் தீர்க்கிற அந்த ஜீவ நதி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அவரை விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், நமக்குள்ளே ஒரு சமாதானம், அது ஒரு நதியை போல நம்மிடத்திலிருந்து அது வெளிப்படுகிறது. மாத்திரம் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய மக்களுக்கும் அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் சிரிக்க கூட மறந்து இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை என்பது அவ்வளவு கடினமான இருக்கிறது. இந்த நிலைமையிலே ஆண்டவரை விசுவாசித்தவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம் இடத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. வேளை கவலையோடு பாரத்தோடு சிரிக்கக்கூட முடியாமல் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்திலே வாருங்கள். தண்ணீர் எப்படி ஒரு மனிதனுடைய உலக பிரகாரமான அழுக்கை நீக்கி அவன் தாகத்தை தணிக்கிறது, அதே போல் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான நதி பாயும்படி உங்களை ஒரு சமாதானமாய் சந்தோஷமாய் அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.